எப்படிதே என் செலக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு மர்மோளே. எனக்கு அப்படியே ஒரு 20 25 வயசு குறைஞ்ச மாதிரிலாம் இருக்கு. ஆமாதே, அத சொன்னோம்ல உங்களுக்கு என்ன வயசு ஆயிடுச்சுன்னு. அப்படியே இளமையா மாறிட்டீங்களே. அடி பாவி மந்தமுடி, எங்க மாமியாருக்கு நல்ல விதவிதமா Dress எல்லாம் எடுத்து கொடுத்து மயக்குதால. ஏதே இந்த Dress எப்படி இருக்கு? நம்ம ஏர்போர்ட் போகும்போது இந்த Dress தான் உடுத்திட்டு போணும், சரியா? ரொம்ப நல்லா இருக்கு மர்மோளே. அவளுக்குமா இந்த Dress? மர்மோளே, உனக்கும் இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தீங்களாதே, நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி Dress எல்லாம் உடுத்துவாங்க. ஆனா இப்ப மாமியார் மருமகளும் ஒரே மாதிரி Dress உடுத்துறதா ட்ரெண்ட். எப்படிதே நம்ம ரெண்டு பேருக்கு இந்த Dress டாப் டக்கரா இருக்குல்ல? ஆமா மருமகளே, ரொம்ப சூப்பரா இருக்கு. நாம லண்டனுக்கு போகும்போது நம்ம ரெண்டு பேரும் இப்படிதான் ஒரே மாதிரி Dress உடுத்திட்டு போகணும், சரியா? ஆமாதே, நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகும்போது நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி Dress தான் உடுத்திட்டு போகணும். அப்பதான் ஏர்போர்ட்ல இருக்கப்பட்டவங்க எல்லாரும் நம்மள ஆச்சரியமா பாப்பாங்க. ஐயோ, இப்படி ஒரு மாமியார் மருமகளான்னு. இந்த மாமியார் மருமகளும் என்ன பாசமா ஒத்துமையா இருக்காங்கன்னு நம்மள பேட்டி எடுக்க வருவாங்கதே. நியூஸ் சேனல்ல நம்மள வீடியோ எடுத்து பேட்டி எடுத்து போடுவாங்க. நாம அப்படியே வேர்ல்ட் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிருவோம். அப்புறம் ட்ரெண்டிங்ல நாம ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் இருப்போம். அப்படியே மருமகளே? ஆமாதே, ட்ரெண்டிங் ஆனோன்னு வச்சுக்கிடுங்க. அப்புறம் ஊர் உலகத்துல இருக்கப்பட்ட எல்லாருக்கும் நம்ம தெரியும். நாம போகப்பட்ட வரப்பட்ட இடம் எல்லாத்துலயும் நம்மள பார்த்து மேடம் கொஞ்சம் ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் அப்படின்னு கேட்பாங்கதே. அப்புறம் நம்ம கூட நின்னு செல்ஃபி எல்லாம் எடுப்பாங்க. அப்படியே மருமகளே? ஆமாதே, நாம ரெண்டு பேரும் எவ்வளவு ஃபேமஸ் ஆகுறோங்கறத மட்டும் பாருங்க. ஐயோ, நீ சொல்றதை கேட்டாலே எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைச்சது எனக்கு தான் மருமகளே ரொம்ப பெருமையா இருக்கு. அடி பாவி, எங்க மாமியார் வாயாலேயே இந்த மாதிரி எல்லாம் பேச வச்சிட்டியே. ச்சே. லண்டனுக்கு போக போறவளம்ல, லண்டனுக்கு. அடியே, நான் ஏற்கனவே டானு தெரியுமாட்டி உனக்கு? மாமியார் வீட்டுக்கு ஏத்தபடியா நல்ல மருமகளா நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சா சில தடங்கல்கள் எல்லாம் வரதா செய்யும். ஆனா அதையெல்லாம் என் சாமர்த்தியத்தால தகர்த்து எரியணும். என்ன பண்ணலாம்? எதே எதே, அட இரு மருமகளா, நானும் என் மருமகளும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. சிரிப்பா பாரு, சிரிப்ப அப்படியே சில்லறை எச்சி எதற விடுத மாதிரி. என்னதே நீங்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்க அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, மாமியாருக்கு பிடிச்ச மருமகளுக்கு தானே எப்பவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அடியே லண்டனே, நான் ஒண்ணும் வாங்கிட்டு பேசல. உன் வேலையை பார்த்துட்டே பேசாம இரு. நான் எங்க மாமியார்ட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க எனக்கு பதில் சொல்லுவாவோ. ஏய், என்ன லண்டனுக்கு கிண்டனன்னு பேசிட்டு இருக்க? என் பேரு ஷீலா. ஷீலான்னு கூப்பிடு. ஆமா, அது என்ன ஏன்னு என்ன பார்த்து கூப்பிடுத? நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? பேத்ரோமத்துக்க உனக்கு சீலாங்கிற பேர் இருக்க மாதிரி எனக்கும் அழகான மேனகான்னு பேர் இருக்கு. மேனகாவா? பெரிய மேனா மினிக்கி. ஆமாடி, நான் மினிக்கிதான். என்ன பண்ணுவ? உன் வேலையை பாரு. மேனகா, சும்மா அவகிட்ட சண்டைக்கு போகாத. அவ பாட்டுக்கு அமைதியா தானே இருக்கா. என்னதே, நீங்க எதுக்கு எடுத்தாலும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க தே, ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க. நான் தான் உங்க மருமவ. ஆனா நிக்கல மஞ்சமுடி, அவ வெறும் டம்மி பீஸ். என்னது டம்மி பீஸா? யார பத்தி நீ டம்மி பீஸ்னு சொல்லுத? நீ தாண்டி டம்மி பீஸ். நான் தான் எங்க அத்தைக்கு மருமவ. இங்க பாரு, உன் வாய் சவடால பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத. என்ன உன் வேலையை மட்டும் பாரு. நீ அளவோல பேசுறதெல்லாம் எங்க மாமியார் வேணா நம்பிடுவோ. ஆனா நான் ஒரு காலமும் நம்ப மாட்டேன். நீ நம்பினா என்ன, நம்பாட்டி போனா எனக்கு என்ன? வாய மூடிட்டி. எந்த நேரம் பார்த்தாலும் தொண தொணன்னு பேசிக்கிட்டே கிடக்கா. மருமவளே, இங்க பாருங்க தே, உங்க மருமவ நான் தான். தெரியும், அது என்ன தெரியாமலா இருக்கேன்? மருமவளே, இந்த Dress எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லு முதல்ல. எத்தே, அதெல்லாம் இருக்கட்டும் தே. நான் முதல்ல பொறுப்பான மருமவளா நடந்துக்கிடணும்னு நினைக்கேன். அதே மாதிரி உங்க பொண்ணான நேரத்தையும் நான் வீணடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் தே. என்ன மருமவள சொல்லுதா? கொஞ்சம் புரியும்படியா சொல்லலாம். எத்தே, இப்ப நம்ம கடைக்கு எதுக்கு வந்திருக்கோம்? ரேவதி வீட்டு பால் காட்சி. அதுக்காக ரேவதிக்கும் அவன் மாப்பிளைக்கும் துணிமணியும் அப்புறம் பாத்திர பண்டாயெல்லாம் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆமா, அதுல என்ன சந்தேகம்? என்னதே நீங்க அதுல என்ன சந்தேகம்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ரேவதிக்கும் அவன் மாப்பிளைக்கும் துணிமணி எல்லாம் எடுக்கத விட்டுட்டு இப்படி உங்களுக்கு புது ட்ரெஸ்ஸா வாங்கி தந்து ஒரு பொய்யான ஒரு நல்ல பேரை உங்ககிட்ட வாங்கலாம்னு அவ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அடியே, என்ன வார்த்தை சொல்லிட்ட நீ? திட்டம் போடுற வேலையெல்லாம் உன் வேலை, என் வேலை கிடையாது. எதே, நான் சொல்லத நல்ல காது கொடுத்து கேட்டுக்கிடுங்க. உங்களையும் என்னையும் பிரிக்கணும்னு நினைக்காதே. நாம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறது இவளுக்கு பிடிக்கல. ஒரு வீடுன்னு இருந்தா மாமியா மருமக பிரச்சனை இருக்கதான் செய்யும். மருமக சண்டை போட்டுட்டு அவ அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு திரும்பியும் வருவா. அதானே உலக வழக்கமே. இவ அதை அப்படியே சான்ஸா பயன்படுத்திக்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சி மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில குழப்பத்தை உண்டு பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதே. பாரு, யாரு குழப்பத்தை உண்டு பண்ணுதா? நல்லா இருக்கப்பட்ட குடும்பத்துல நீதான் இப்ப இடையில வந்து நின்னுக்கிட்டு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்க. பாத்தியாட்டி, நான்
என்ன நடிப்பு! கண்ணையும் ஒரு சைஸா வச்சுக்கிட்டு நல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே எல்லாம் மாமியார்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ என் மாமியாரு தங்கமாச்சே, அதுவும் சொக்க தங்கமாச்சே, அவங்களுக்கா தலைவலி வரணும். ஆஹா, என் மாமியாருக்கு தங்கம் பிடிக்குங்கிற விஷயத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தங்கம் சொக்க தங்கம் தகரம்னு சொல்லிக்கிட்டு இருக்காள. மருமவளே, எனக்கு தலைவலின்னு சொல்லிக்கிட்டு நீ இப்படி வருத்தப்பட்டு கண்ணீரை வடிக்காத மருமவளே. அடி பாவி, என்னமா நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆத்துல திடீர்னு உடப்பு விழுந்த மாதிரி ரெண்டு கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி அருவி மாதிரிலாம் கொட்டுது. அடி பாவிகளா, ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே தான் இருக்கே ஒழிய எனக்கு தலைவலி தான் அதிகமாயிட்டே இருக்கு. ஐயோ தலை வலிக்குதே, தலை வலிக்குதே. இது உங்க தலைவலியை சரியாக்குறதா என்னோட தலையாய கடமை. நான் போய் உங்களுக்கு சூடா காபி வாங்கிட்டு வரதே. இது நான் உங்களுக்கு பிடிச்ச இஞ்சி டீ சூடா வாங்கிட்டு வரதே. இது இந்தாங்க டீ, காபி குடிங்க. இது காபி வேண்டாம், ஒரே பித்தம். உங்களுக்கு இஞ்சி டீ கொண்டு வந்திருக்கேன், இத குடிங்க டீ. ஏய், உன் இஞ்சி டீய தூர கொண்டு ஊத்து. எங்க அத்தைக்கு காபி தான் பிடிக்கும். அடியே, யாரு சொன்னா? எங்க அத்தைக்கு இஞ்சி டீ தான் ரொம்ப பிடிக்கும். இந்தாங்க டீ, டீய குடிங்க, அப்பதான் தலைவலி சரியாகும். எடி, முதல்ல எங்க அத்தைக்கு வந்த தலைவலியே நீதான் டீ. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புனேனா எங்க அத்தைக்கு தலைவலி எல்லாம் சரியாயிரும். இந்தாங்க டீ, அவ பேச்ச கேட்காதீங்க, முதல்ல காபியை குடிங்க. ஏதே, இவ பேச்ச கேட்காதீங்க, உங்களுக்கு காபில விஷத்தை கலந்தாலும் கலக்கி தந்துருவா. இந்த டீயை குடிங்க டீ. ஏதே, அவ போய் சொல்லுதா, நம்மள பிரிக்க நினைக்காதே, முதல்ல நீங்க காபியை குடிங்க. யாருகிட்ட? அடி பாவியலா, காபியோ டீயோ ஒண்டா கலக்கி கொடுத்துட்டியல. இது நம்மள நடந்துச்சு. எம்மா, ரெண்டு மருமகளும் உன்னை நல்லா கவனிச்சிருக்காவல. தூர போலங்க, வந்துட்டான் பேசுறதுக்கு. ரெண்டு மருமகளும் என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டாவோன்னு. சரி, வீட்லயே இருந்துட்டு இருக்கமே, வெளிய துணி கடைக்கு போய் ஒரு 4-5 பட்டு சாரியா கலர் கலரா பார்த்தாலாவது கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்குமேன்னு வந்தா, கூடவே ரெண்டு பேர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் தான் மாமியார் நல்லபடியா கவனிப்பேன், நான் தான் நல்லபடியா கவனிப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டாவோ. இங்க பாருல, இவ ரெண்டு பேர் தொல்லை என்னால தாங்க முடியல. எம்மா, நீ என்கிட்ட சொன்னேல்ல, அதே டயலாக் தான் உனக்கும். ரெண்டு பொண்டாட்டி இருந்தா கஷ்டப்படணும், சமாளிக்கணும்னு என்ன பார்த்து சொல்லவே இல்லம்மா, அதேதான் உனக்கும். ரெண்டு மருமக இருந்தா நீயும் சமாளிச்சுதான் ஆவணும். இங்க பாருமா, ரெண்டு பேரும் எங்கேயோ போயிருக்காவோ, பேசாம நம்ம ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிருவோம் வா. ஆமல, நான் அதத்தான் இவ்வளவு நேரமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்டா வீட்டை விட்டு வெளியே கடைக்கு வந்தோம், பேசாம வீட்லயே தின்னுபிட்டு தூங்கி இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வாழ வீட்டுக்கு போவோம். இனிமேல் இவ ரெண்டு பேரும் என்னால டார்ச்சர் அனுபவிக்க முடியாதும்மா. அக்கா நில்லுங்க. அக்காவா? யார் இது? என்னம்மா, நீ என்ன கூப்பிட்ட? அக்கா இந்தாங்க. என்னால இப்போதைக்கு ஆட்டோகிராஃப் போடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. ஐயோ அக்கா, நான் ஒண்ணும் உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க வரல. உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குற அளவுக்கு நீங்க யாருன்னு எனக்கு முதல்ல தெரியாத. நீங்க Dress எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்கல்ல, அதோட பில் இந்தாங்க. ஐயோ, பில்லா? இவ்வளவு பெரிய பில்லா இருக்கு. இங்க பாருமா, என்னோட சிஸ்டர் வேற Dress எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வருவாங்க, அவங்க கிட்ட இந்த பில்ல கொடுத்துறேன்னு. அக்கா உங்க கூட வந்தவங்க தானே? ஆமாமா, அவங்க என்னோட சிஸ்டர் தான்மா. Dress எல்லாம் நான் எடுத்துட்டு போறேன், பில்ல மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. என்ன, எல்லா அமௌண்ட்டையும் அவங்களே செட்டில் பண்ணிடுவாங்க. ஐயோ அக்கா, பில் எல்லாம் அவங்க கட்டியாச்சு, பில்ல மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஓஹோ, அப்படியா? சரி சரி. ஆனா Dress எல்லாம் அவங்களே எடுத்துட்டு போயிட்டாங்களே. நீங்க வச்சிருக்கிறது வெறும் கட்ட பையக்கா? என்னது வெறும் கட்ட பையா? அட ஆமா, வெறும் கட்ட பையே. பைக்குள்ள ஒரு கர்ச்சிப் துண்டு கூட இல்லையே. அக்கா, கட்ட பையா, வெறும் கட்ட பையா எடுத்துட்டு போகாதீங்க. இந்த பில்ல அந்த பைக்குள்ள போட்டு எடுத்துட்டு போங்க. அடி பாவி, அவ பணத்தை கட்டுவா, நம்ம துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போயிரலாம்னு பார்த்தா கடைசில அவ வெறும் கட்ட பைய மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா துணியும் எடுத்துட்டு போயிட்டாளே. எங்க மாமியார் கிட்ட நான் எப்படிதான் நல்ல பேர் எடுக்குது. பரவாயில்ல மருமவளே, ரேஷன் கடைக்கு போய் அரிசி பருப்பு சீனி எல்லாம் வாங்குறதுக்குன்னு புது கட்ட பைய உன் சாமர்த்தியத்தால வாங்கிட்டு வந்துட்டேன்னு எங்க அத்தை என்ன பெருமையா தான் சொல்லுவாவோ. இந்த மீனுச்செல்லாம் மாமியார் வீட்டுக்கு போன வேகத்துல அப்படியே திரும்பி வந்துருவான்னு நினைச்சா இன்னும் ஆளை காணலையே. அவ மாமியார் வீட்டுக்கு போய் ஒரு வாரம் கிட்ட ஆகுதே, இன்னும் அடக்கமே இல்லையே. அவ மாமியார் வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா கூட இந்நேரம் நம்ம காதுக்கு விஷயம் வந்திருக்குமே. அடக்கமே இல்லன்னா அப்ப மாமியார் வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம மீனுச்செல்லாம் செட்டில் ஆயிட்டா போலுக்க. நம்ம சில விஷயங்கள்னால துக்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு
சரிதான். அம்மா, அப்புறம் என்னது இப்படி வாசல்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? எத்தே, எத்தே. அட, என்னன்னு சொல்லு மருமகளே. எத்தே, தீபாவளி சமயம் ஒரு அமாவாசை வரும்ல? ஆமா, அதுக்கு என்ன? அந்த அமாவாசையில வீட்ல உள்ள வயசானவங்க போட்டோ வச்சு நாம வழிபாடு பண்ணினா நமக்கு நல்லது கிடைக்குமா தே? அதுவும் இல்லாம பெரிய புதையலும் கிடைக்குமா? அதுக்கு உங்க போட்டோ, பெரிய போட்டோ நம்ம வீட்ல இருக்குதே. அதுக்கு பெரிய மாலையா வாங்கி போட்டு உங்களுக்கு பிடிச்ச சமையல்லாம் செஞ்சு எடுத்து வச்சு வழிபாடு பண்ணிரலாம் தே. அது பிரச்சனை இல்ல. ஆனா வழிபாடு பூர்த்தி ஆவணும்னா நீங்க செத்து போகணும்ல தே. நீங்க எப்ப தே சாவீங்க? எத்தே, எப்போன்னு சொல்லுங்க தே. சீக்கிரமா வழிபாட பூர்த்தி செஞ்சிரலாம். பெரிய புதையல்லாம் கிடைக்குமா தே? புதையலு. அடி பாவி, தீபாவளி பலகாரம்லாம் செஞ்சு எடுத்து திங்கலாம்னு பார்த்தா என்ன செத்து போனாடி சொல்லிக்கிட்டு இருக்க? புதையல் கிடைக்குமாம்ல, பெரிய புதையலு. எத்தே, எத்தே, எங்க போறீங்க? எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. மட்டையை எடுக்க போறோம் டீ. பெரிய மட்டையை பார்த்து எடுத்துட்டு வந்து உன்னை ஒரேடியா போட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்க. உன்னை போட்டோ வச்சு வழிபாடு பண்ணினா எனக்கு புதையல் கிடைக்கும்ல டீ? ஆமாடி, நீ இந்த உலகத்துல இருந்து என்ன பிரயோஜனம்? உன்னை ஒரேடியா போட்டு தள்ளிட்டோம்னா எனக்கு புதையல் கிடைக்கும்ல? அத வச்சு நாங்க 4 பேராவது சந்தோஷமா இருப்போம். எங்க அந்த மட்டை கம்பு? ஆஹா, நாம சொன்ன ஐடியாவை எங்க அத்தை எனக்கே திருப்பி விட்டுட்டாவல. எங்க அத்தை போற போக்க பார்த்தா நம்ம இன்னைக்கு உண்டு இல்லன்னு ஆக்கிடுவோம். எப்படியாவது தப்பி எஸ்கேப் ஆயிடுவோம். ஓடிட்டாளா தீமுரு பிடிச்சவா? போட்டோவை வச்சு மாலை போட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சு கும்பிட போறலாம்ல. உயிரோட இருக்கும்போது ஒரு மடக்கு தண்ணி கூட தரமாட்டா. இவ எனக்கு படையல் வைக்க போறலாம். படையலு. அதுல அவளுக்கு புதையல் கிடைக்குமாம்ல, புதையலு. வீட்டு பக்கம் வாட்டி உன்னை குழி தோண்டி புதைச்சு போடுவேன். ஏன் ஐசு, உங்க அம்மா கிளம்பிக்கிட்டு இருக்காளா இல்ல தூங்கிட்டு இருக்காளா? ஆச்சி, எங்க அம்மா ஒண்ணு தூங்கல, கிளம்பிட்டு தான் இருக்கா. உங்க அம்மைக்கு ஒரு சேலையை உடுத்திட்டு கிளம்புறதுக்கு எவ்வளவு நேரம் தான் ஆகுது? இவ போற போக பார்த்தா பால் காய்ச்சி முடிஞ்சு சாயங்காலம் ஆயிரும் போலுக்க. ஆச்சி, சொன்னாலும் சொல்லட்டாலும் மருமக மேல நல்ல அக்கறை தான் உனக்கு. அதுக்கு இல்லமக்கா, இப்ப கல்யாண வீடுனா மத்தியானம் சாப்பிடுறதுக்கு போனா போதும். இது பால் காய்ச்சி வீடுல காலையிலே போக வேண்டாமா? பால் காய்ச்சலாம் முடிஞ்சு நேரம் கழிஞ்சு மத்தியானம் சாப்பிடுறதுக்கு போனா நல்லாவா இருக்கும்? ஆச்சி, மத்தியானம் சாப்பாடு நல்லாதான் ஆச்சி இருக்கும். சாப்பாடு நல்லாதான் மக்கா இருக்கும். பால் காய்ச்சி வீட்டுக்கு மத்தியானம் போனா நல்லாவா இருக்கும்னு சொன்னேன். சரிதான். இவ கையெடுமா, பூவெல்லாம் கரெக்டா தான் தலையில வச்சிருக்கேன். மக்கா, கூட 2 ஹேர் பின் வேணா குத்துதியா மக்கா? போமா, ஒரு முளை பூவுக்கு 10 ஹேர் பின் உன் தலையில குத்தியாச்சு. இன்னும் குத்தணும்னா அப்புறம் தலை பூரா ஒரே ஹேர் பின்னா தான் இருக்கும். பரவாயில்லையா? ஆச்சி, நீங்க தேடிட்டே இருந்தே இல்ல, உங்க பாசமான மருமகா வந்தாச்சு. சொன்ன கேளுமா, தலையில இருந்து கையெடு. பூவே கீழே விழுந்துறாதுல மக்கா. ஏமா, எத்தனை நேரமா சொல்ல, நிறைய ஹேர் பின்ன வச்சு பூவை நல்லா குத்தி தான் வச்சிருக்கேன் உன் தலையில. பூ ஒன்னும் கீழே விழுந்துறாது. ஒரு முளம் பூவு 60 ரூபான்னு கொடுத்து வாங்கியிருக்கேன் பத்துக்க. அப்புறம் ஹேர் பின்ன சரியா குத்தாம பூ எங்கேயாவது விழுந்துட்டுனா சங்கடமா இருக்கும்ல டி. அதுக்கு தான் கேட்டேன், பூ கீழே விழாதுல சரியா குத்திருக்கியான்னு. ஏம்மா, உன் தலையில ஆணி அடிச்ச மாதிரி பூவை வச்சிருக்கம்மா. அதனால பூ காஞ்சாலும் உன் தலையிலே தான் இருக்குமே ஒழிய கீழே ஒன்னும் விழுந்துறாது. யாமடி நீ கிடந்து கேட்கன்னு சிரிச்சிட்டு கிடக்க? பின்ன நீ பேசுறத கேட்டா அவ சிரிக்காம பின்ன என்ன பண்ணுவா? ஏடி ஐசு, அம்மைக்கு தலையில 10 ஹேர் பின் வச்சு பூவை குத்தி இருக்கம் டி. அதுக்கப்புறமா பூ கீழே விழுந்துருமான்னு என்ன சந்தேகமா கேட்டுக்கிட்டே இருக்காடி. இம்மா, பேசாம ஃபெவிகால வச்சு பூவை தலையோட ஒட்டி வச்சிருவோமா? அப்படி இல்லனா ஸ்டாப்லர் பின் வச்சு குத்திரலாம். பூ கீழே விழாதுல. வாங்கடியாங்க, நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கிண்டல் தான். இம்மா, ஹேர் ஸ்டைலு, நெத்தி சுட்டின்னு எல்லா மேக்கப்பும் பயங்கரமா இருக்க. ஆமா, பின்ன விசேஷ வீட்டுக்கு மேக்கப் பண்ணிட்டு தான் போக முடியும். வீட்ல இருக்க மாதிரியே போக முடியுமா? ஏமா, வீட்ல இருக்க மாதிரியே போனா சோறு போட மாட்டேன்னு சொல்லிடுவாங்களோ? ஆமா ஆமா, சோறு போட மாட்டேன்னு சொல்லிடுவோம். அதுக்கு தான் மேக்கப் பண்ணிட்டு போறேன். பேசாம இருடி. எடி அஞ்சு, அம்மைக்கு மேக்கப் பண்ணிருக்கத பார்த்தா வெக்கமா இருக்குன்னு நினைக்கேன். அதான் நம்ம கிட்ட அப்படி இப்படிமா பேசிட்டு இருக்கா. ஆமாடி, தலை அப்படி சீ விடு, இப்படி சீ விடு, நெத்தி சுட்டி கரெக்டா இருக்கா, நான் போட்டிருக்க செயின் அழகா இருக்கான்னு அம்மா எப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தா தெரியுமா? கடைசில ஒரு பெரிய கொண்டைய போட்டு கொண்டைய சுத்தி பூவை வச்சு விட்டுருக்க. அதானே உன் ஹேர் ஸ்டைலு. எம்மாடி, என்ன பத்தி பேசுனதெல்லாம் போதும். நீ இன்னைக்கு பரீட்சைக்கெல்லாம் படிச்சிட்டியா? எம்மா, நேத்துக்கே நான் பரீட்சைக்கெல்லாம் படிச்சாச்சுமா. இப்ப காலையில உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ரிவைஸ் பண்ணா நல்ல ஞாபகத்துல இருக்கும்ல. சரிடி, என்ன கிண்டல் பண்ணதை விட்டுட்டு ஒழுங்கா பாடி. என்ன ஆச்சு? மருமக நல்ல அழகா மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கத பார்த்து அப்படியே வாயடைச்சு போய் உட்கார்ந்திருக்கியோ? யாமிட்டி கொஞ்சம் பேசாம இரியா. அதுக்கு இல்லம்மா, ஆச்சிடா உங்க அம்மா எங்க, என்ன ரெடி ஆகலையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாமா. பாத்தியாமா, ஆச்சி உமல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. நீ என்னடான்னா உங்க ஆச்சி என்ன இப்படி ஏசுவா அப்படி ஏசுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஆச்சி உன்னை தேடிட்டே இருந்தா தெரியுமா? ஆமா ஆமா, உங்க ஆச்சி என்ன தேடிட்டே தான் இருப்பாவோ. பால் காய்ச்சி போறதுக்கு நேரம் ஆயிட்டுல. எத்தே ரெடி ஆயிட்டேன், கிளம்ப வேண்டியதான். 2 கொத்து செயின் வச்சிருப்பேல, அதையும் சேர்த்து போட்டுட வேண்டியதானே? வேண்டாம் தே, இந்த ஒரு நெக்லஸ்
தானே செயினை போட்டிருப்பானே. அங்க ஏற்கனவே இவன் நிறைய என்னமோ பணம் சேர்த்து வச்சிருக்கா, நகையை சேர்த்து வச்சிருக்கான்னு வேற கண்ணு போட்டு கிடப்பாவோ. நாமளே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கோம். சரி அப்புறம் வா விருப்பம். எத்தே மொய் பணம் ஒரு 500 ரூபா கொடுத்தா போதும்ல? ஆமா மரகதம், 500 ரூபா கொடு போதும். இடி அஞ்சு பாத்தியாட்டி மாமியார் மருமகளும் எப்படி நின்று பேசிட்டு இருக்கா ஒண்ணு. இடி எனக்கு என்ன கண்ணு குருடா, நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இவா ஒருத்தி ஆச்சியும் அம்மையும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நம்ம கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருப்பாவோ. இப்ப பாரு நம்ம கண்ணு முன்னாடியே 2 பேரும் ஒத்துமே நின்று பாடு பேசிக்கிட்டு இருக்காவோ. ஆச்சி என்னடா அம்மை கிட்ட 2 கொத்து செய்தியும் சேர்த்து போட்டு போக வேண்டியது மருமகள அப்படின்னு சொல்லுதாவோ. அம்மா என்னடா எத்தி மொய் பணம் 500 ரூபா கொடுத்தா போதுமாத்தேன்னு வேற கேட்காவோ. இவங்க 2 பேரும் ஒவ்வொரு நேரம் பேசுறது கேட்டா நமக்கு சிரிப்பு தண்டி வருது. ஆமாட்டி வேற என்ன செய்ய, மாமியார் மருமக பேச்சு கேட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அம்மைக்கு கொண்ட ஒரு ஆட்டோ டயரத்துக்கு தள்ள வச்ச மாதிரி இருக்கு. எடி எங்களை பத்தி கிண்டல் பண்ணதெல்லாம் போதும், ஒழுங்கா படி. என்ன எம்மா என்னடி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது என் காதுல உழலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? எம்மா நாங்க சும்மா தான் இப்படி பேசணும், என்னத்தையும் பேசிட்டு போங்க. ஒழுங்கா காலேஜுக்கு கிளம்பி போற வழியை பாரு. என்ன சரிம்மா, மணி இப்ப 7 மணி தான் ஆகுது, 9 மணிக்கு தானே காலேஜுக்கு போகணும். ஐசே ஒழுங்கா பரிச்சு எழுதிட்டு வரணும். என்ன சரிம்மா, ஒரு கேள்வி கூட விட்ட கூடாது. என்ன ஆமா ஐசு, ஒரு கேள்வி கூட விடாம கொஸ்டின் பேப்பரை பார்த்து அப்படியே பேப்பர்ல எழுதிட்டு வந்துரு. என்ன உனக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க் கிடைக்கும். என்னடி சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? எம்மா நீ தானே சொன்ன ஒரு கேள்வி கூட விடக்கூடாதுன்னு, அதுக்கு தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். எம்மா பரீட்சைக்கு கேள்வி எழுதக்கூடாதுமா, பதில தாமா எழுதணும். இடி நான் என்னமா பள்ளிக்கூடத்துக்கே போகாத மாதிரில பேசிக்கிட்டு இருக்க? நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் டி. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சு என்கிட்டே இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டியல. நான் மட்டும் பள்ளிக்கூடம் பக்கமே போகாம இருந்திருந்தோம்னா அவ்வளவுதான், என் தலையில சாணி அகர்ச்சி ஊதிருப்பேடி. பரீட்சையில கேள்விக்கு பதில தான் எழுதணும்னு எனக்கும் தெரியும். ஒரு கேள்வி கூட விட்டுறாம எல்லா கேள்விக்கும் பதில் எழுதிட்டு வான்னு சொல்லதுக்கு தான் அப்படி சொன்னேன். நல்லா கிண்டல் பண்ணிட்டியமா 2 பேரும். சரிம்மா அவ பரீட்சை நல்லா எழுதுவா, நீ சீக்கிரமா கிளம்பி போ, அப்புறம் எல்லாரும் ஒண்ணா விட்டுட்டு போயிட போறாவோ. ஆமா மருமோள நேராவதுல கிளம்பு, அவங்க எல்லாரும் கிளம்பி தான் இருப்பாவோ. சரிங்க தே. ஏம்மா ஆச்சியை கூட்டிட்டு போக வேண்டியதுனமா? எடி நான் என்னமோ உங்க ஆச்சியை வரக்கூடாதுன்னு சொன்ன மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்க. ஆமா பிள்ளை இப்ப என்ன கேட்டுட்டான்னு அவகிட்ட இப்படி கோவமா பேசிட்டு இருக்க? பாருங்க தே, என்னமோ நான் தான் உங்களை பால் காய்ச்சி வீட்டுக்கு வரண்டாம்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கா. மக்கா நான் தான் மக்கா பால் காய்ச்சி வீட்டுக்கு வரலன்னு சொன்னேன். யா ஆச்சி நீங்களும் எங்க அம்மா கூட போயிட்டு வர வேண்டியதானே? நம்ம ரேவதியையும் மாமாவும் வீடு தேடி வந்து சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல ஆச்சி, அப்ப நீங்க 2 பேரும் போயிட்டு வரலாம்ல. தங்கச்சிக்கு இன்னைக்கு பரீட்சை இருக்கலாம் மக்கா, அவ மத்தியானத்துக்கு மேல வீட்டுக்கு வந்துருவாள்ல. ஆச்சி நான் வீட்ல இருந்துக்கிடுவேன், நீங்க வேணா போயிட்டு வாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்கா, உங்க அம்மா போயிட்டு வந்தாலே போதும், நான் வீட்ல இருக்கேன். மருமோள இப்படியே பேசிட்டே இருந்தானே நேரம் இரு, நீ கிளம்பு. எடி 2 பேரும் பத்திரமா கிளம்பி போயிட்டு வாங்க. என்ன சரிம்மா. சட்னி அரைச்சு வச்சிருக்கேன் டி, அப்புறம் தோசை மாவு வேற ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன், ஆளுக்கு 2 தோசை சுட்டு தின்னுட்டு போங்க. என்ன சரிம்மா நாங்க சாப்பிட்டுக்கிட்டு தான், நீ கிளம்பு. சரிங்க தே நான் போயிட்டு வரேன். என்ன சரி மருமோள போயிட்டு வா. ஏம்மா வரும்போது மறக்காம பாயாசம் எடுத்துட்டு வாமா, எங்களுக்கும் ஆச்சிக்கும். இடி உள்ளூரா இருந்தா இப்ப எடுத்துட்டு வரலாம். யாமா ரேவதித்த வீடு என்ன ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கு, பக்கத்து ஊரு தானம்மா. ஏம்மா ஆச்சிக்கும் சேர்த்து எடுத்துட்டு வான்னு சொன்னதுனால தானே எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொல்லுதே. இடி பேசாம இருடி, நான் ஒண்ணு அதுக்கெல்லாம் ஒண்ணும் சொல்லல. ஏம்மா 2 மாசத்துக்கு முன்னாடி திருநெல்வேலிக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன், போயிட்டு வரும்போது அவியலு பாயாசம் அப்புறம் சாம்பார் நார்த்தங்காய் பச்சடின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேலாமா. மக்களே உங்களுக்கு பாயாசம் தானே வேணும், உங்க அம்மிட்ட ஒண்ணு சொல்லண்டா, எப்படி கண்டிப்பா மத்தியானம் நம்ம வீட்டுக்கு வரும் பாரு. என்ன ஆச்சு சொல்லுதா? ஆமா மக்கா, என் ஃப்ரெண்ட் பரிமளா எனக்காக பாயாசம் அவியலு பச்சடின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவா பாரு. உங்க அம்மிட்ட என்னத்துக்கு சொல்லிட்டு இருக்க? இடி பால் காய்ச்சி விட்டு கிளம்பி நிக்கப்பட்ட என்ன 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேலடி. இனி எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம்மா, அதான் எங்களுக்கு பாயாசம் அவியல் கரெக்டா வந்துரும்ல, நீ கிளம்பு. கடவுளே இந்த பிள்ளைகளாலே பாதி எனக்கு எங்க மாமியாருக்கும் சண்டை வந்துரும் போலுக்க. சரிங்க தே நான் கிளம்புதேன். சரி மருமோள போயிட்டு வா, மொய் கவர்ல பணத்தை வச்சு கொடுத்துட்டு வா, என்ன திருப்பி கொண்டு வந்துறாத. ஆச்சிக்கும் பேத்தி மாரளுக்கு என்ன எப்பவுமே கிண்டல் பண்றதே தான் வேலை. சரி மக்கா நேராவதுல நீங்களும் போய் சீக்கிரமா கிளம்புங்க. சரி ஆச்சி. சின்ன பொண்ணு வா மரகதா வந்துட்டியா? ஏ பரிமள பாட்டி கிளம்பலையா? நேராவதுல கிளம்பியாச்சுமோ, நான் மருமக வந்த உடனே கிளம்ப வேண்டியதான். ஏ பட்டு சேலையெல்லாம் உடுத்தாம அப்படி பழைய சேலையோட நிக்கல. பட்டு சேலைய போய் உடுத்திட்டு போனா ஒரு மாதிரி கசகசான்னு வரும்ல மரகதா, அதான் அவ ரேவதி வீட்ல போய் உடுத்திக்கிடலாம்னு இருக்க பாத்துக்க. அதுவும் சரிதான். அம்மா சின்ன பொண்ணு ரெடி ஆயிட்டாளா? நான் இப்ப வந்துருவா மரகதா. மருமகளா என்ன சின்ன பொண்ணு பட்டு சேலை உடுத்தலையா? மாசமா இருக்கப்பட்ட பிள்ளை பத்தியா பட்டு சேலை உடுத்தினா அவளுக்கு கொஞ்சம் கசகசான்னு இருக்கும்ல, அதான் சரி சுடிதார் உடுத்திட்டு மாத்தேன்னு கேட்டா, சரி நான் தான் உடுத்திக்கேன்னு சொன்ன பாத்துக்க. ஆமா அதுவும் சரிதான், நம்ம வீடு தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி போமா சின்ன பொண்ணு. சரிக்கா கிளம்புவோம். இப்ப காலைல பால் காய்ச்சிக்கு போயிட்டு வரதுக்கு சாயங்காலம் கிட்ட ஆயிரும்ல மரகதா, அதான் என் மருமகளுக்கு தேவையான மருந்து மாத்திரையெல்லாம் கையோட எடுத்துட்டு வராம பாத்துக்க. ஆமா மருந்து மாத்திரையெல்லாம் டாக்டர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு சாப்பிடணும்ல. ஆமா பரிமளா பாட்டி நம்ம கமலாவும் வாரேன்னு சொன்னால. ஆமாக்கா அவங்க நேரா வேன் கிட்டே வந்துருதேன்னு சொல்லிருக்காவோ. சரி அப்ப வேன்ல ஏறி உட்கார்ந்திருப்பாவளா இருக்கும், நம்மளும் கிளம்புவோமா? சரிக்கா கிளம்புவோம்.
ஆமா சின்ன பொண்ணு உன் மாப்பிள்ள வரலையா? ஏக்கா அவர் நேத்துக்கு ராத்திரியே கிளம்பி போயிட்டா இருக்கா. பால்காட்சி வீட்லயும் வேலை இருக்கும்ல மரகதம், அதான் கூட மாட கொஞ்சம் உதவி பண்ணுதேன்னு ராத்திரியே கிளம்பிட்டான் பாத்துக்க. ஆமா அதுவும் சரிதான், நம்ம வீடு நம்ம ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியுமா? சரி பாட்டி நம்ம கிளம்புவோமா? சரி மரகதம் கிளம்புவோம். வா சின்ன பொண்ணு போவோம். என் மருமகளை முதல்ல வராண்டாம்னு தான் சொன்ன பாத்துக்க. சரி அவளுக்கும் விசேஷ வீட்டுக்கு வரணும், விசேஷ வீட்டோட சாப்பாடெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுதா பாத்துக்க. ஆமா பாட்டி மாசமான பிள்ளைக்கு ஆசைப்பட்டதா சாப்பிட கொடுக்காண்டமா. சின்ன பொண்ணு வா போவோம், இன்னைக்கு நல்ல வடை பாயசத்தோட நல்லா சாப்பிட்டு வருவோம். சரிக்கா. இந்த போ டிரைவர் தம்பி, வண்டியை மேடு பள்ளம் எல்லாம் பார்த்து ஓட்டு. என்ன என் மருமவா மாசமா இருக்கா? சரி பாட்டியோ. மருமவளா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லதே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பக்கத்து ஊர் தானே, கொஞ்ச நேரத்துல இறங்கிடலாம். என்ன சரிங்க தே. இன்னைக்கு எப்படியாவது கமலா கிட்டையும் மரகத கிட்டையும் பேசி நல்ல பேரை வாங்கிடணும். ஏக்கா மூக்கா ஏக்கா வரல பத்தியலா? ஆமா கமலா, அவங்க வீட்ல மாடு நிக்கி பத்தியா, மாட்டை விட்டுக்கிட்டு வர முடியாதுன்னு சொன்னாவோ. ஆமாக்கா அதுவும் சரிதான், ஆடு மாடுன்னு வீட்ல வளர்த்தோம்னா ஒரு இடத்துக்கு நம்மளால கிளம்ப முடியாது. அதனாலதான் எங்க வீட்ல இருந்த 5-6 கோழியை வித்து விட்ட மாதிரிங்க. என்னது கமலாக்கா நாட்டுக்கோழியை வித்து விட்டாவளா? வீட்ல கோழி குழம்பு வைப்பாவோ, நம்ம அதை திருடி தின்னா திருட்டு நாட்டுக்கோழி குழம்பு நல்ல ருசியா இருக்கும்ல நினைச்சேன். சரி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. மூக்காய் அக்கா வரலன்னா இந்த கீதாவாவது வரலாம்ல. ரேவதி அவன் மாப்பிள்ளைய நம்ம வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காவோ, இந்த கீதாவுக்கு வந்தா என்னவா? ரொம்ப தூரமாக்கா, பக்கத்து ஊர் தானே, ஒரேட்டு வந்துட்டு போலாம்லக்கா. வீட்டுக்கு வந்து கூப்பிட்ட மரியாதைக்காவது வந்திருக்கலாம். சரி விடு, அவ வரலன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? கல்யாண வீடு சோறு சடங்கு வீடு சோறுன்னு பறக்கதான் செய்வா. இப்ப பால்காட்சி வீடு தானே, நல்லா வந்து சோத்தை தின்னுட்டு போக வேண்டியதானே. ஏக்கா அக்காவா? யாரும் அது? ஏக்கா என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? யாரடி கீதா? அல்லது யாருக்கு அந்த பிள்ளை அடையாளம் தெரியுதா உங்களுக்கு? ஏ கமலா, நம்ம கீதா 4 முடி. என்னக்கா சொல்றியா? 4 முடியா? ஆமா நல்லா பாரு, 4 முடிய ஸ்டைல் விட்டுருக்கான்ல. அட ஆமா கீதா தான். ஏக்கா நான் இந்த ஃபேன் ஷர்ட் போட்டுட்டதனால உங்களுக்கு அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். அது நானும் உங்கள மாதிரி பட்டு சாரி தான்க்கா உடுத்திட்டு வந்திருப்பேன். நம்ம ரேவதி ஃபாரின் ரிட்டர்ன்ல, ஃபாரின்ல இருந்து அங்க வந்து வீடு கட்டி இருக்காவோ, அதான் கொஞ்சம் மாடலா போலாமேன்னு தான் இப்படி ஃபேன் ஷர்ட் போட்டுருக்கான்க்கா. பாத்து எனக்கு அந்த கீதாவுக்கு கொழுப்ப. ரேவதி அவ மாப்பிள்ளையும் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காவலாம், அதனால இவ பால்காட்சி வீட்டுக்கு பேண்ட் சட்டையும் போட்டுட்டு வந்திருக்காளாம். அவ எப்படி வந்தா நமக்கு என்ன, பேசாம இரு. ஆமாக்கா நல்ல வேலை பக்கத்துலயே தான் உட்கார்ந்துருக்கா, நம்ம அவளை பத்தி எதுவும் தப்பா ஒண்ணும் சொல்லல. நம்ம என்னது சொன்னோம், மூக்காய் பாட்டி வரல பால்காட்சிக்கு, சரி அப்ப கீதாவாவது வந்திருக்கலாமேன்னு தான் சொன்னோம். அப்பாடா நல்ல வேலை, இன்னும் வேற ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி எக்கான்னு கூப்பிட்டா. நல்ல வேலை நான் கோவத்துல இவளை பத்தி எதுவுமே சொல்லல, இல்லனா இவகிட்ட வாய் கொடுத்து முடியுமா? இவகிட்ட வாயை கொடுத்து யாரு மாட்டிக்கிறது? ஆமா அதுவும் சரிதான். அப்பாடா மரகதக்காவும் கமலாக்காவும் நம்ம கிட்ட நல்லபடியா பேசிக்கிட்டாவோ. இனி பால்காட்சி வீட்ல சின்ன பொண்ணு கிட்ட போய் லேசா பேச்ச கொடுத்துற வேண்டியதான். எத்தே ஏக்கா எல்லாரும் வாங்க. பெரியம்மா அக்கா எல்லாரும் வாங்க. வாரமக்கா. ஆமா பால்காட்சி வீட்ல நீங்க ரெண்டு பேரும் வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க, பால் காய்க்கண்டமா? எத்தே நீங்க எல்லாம் வரும்போது நாங்க வாசல்ல நின்னு உங்களை வரவேற்கண்டமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரேவதி, நம்ம வீடு தானே. ஆமாக்கா நம்ம வீடு தான், இருந்தாலும் உங்களை எல்லாம் வாசல்ல நின்னு வரவேற்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை தானே. ரேவதிக்கு பயங்கர ஆசைதான், வரவேற்காட்டாலும் நாங்க வீட்டுக்குள்ள வந்துதானே ஆவோம். ஆமாக்கா இது உங்க வீடு தானே. ஆமா பால் காய்ச்சலையா மக்கா, நேரம் ஆகுதுல்ல? பெரியம்மா பால் காய்ச்சி தான் போறோம். ரேவதி அப்ப பால் காய்ச்சற நேரமா பார்த்து நாங்க கரெக்ட்டா தான் வந்திருக்கோம்னு சொல்லு. ஆமாக்கா பின்ன நீங்க எல்லாம் வராம நாங்க பால் காய்ச்சிரோமா? அப்படினா நாங்க கிளம்பிட்டோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாலையே அடுப்புல வச்சிருப்பியா, அப்படிதானே? ஆமா கமலாக்கா கரெக்ட்டா சொன்னீங்க. எல்லாரும் வாங்க வீட்டுக்குள்ள போவோம். வீட்டு வாசல்லே டெக்கரேஷன் பயங்கரமா இருக்கு, வீடு நல்ல அளவோல பெரிய வீடா தான் இருக்கு. சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போவோம். அக்கா வீடு நல்ல அளவோல இருக்கு பத்தியலா? ஆமா கமலா வீடு நல்ல அழகா இருக்கு, டெக்கரேஷனும் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காவோ. கெட்டுற வீடு பத்தியலாக்கா வேலை கொஞ்சம் அதிகமா இருக்குமோ? ஆமா வீடே கொஞ்சம் பெருசா தானே இருக்கு, அப்போ விலையும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாப்பிளையும் பொண்டாட்டியும் வெளிநாட்டுல வேலை பார்த்து சம்பாதிச்சு வச்சிருப்பாவுல்லக்கா, கையில பணம் நிறைய வச்சிருந்திருப்பாவோ, அதான் பெரிய வீடா வாங்கியிருப்பாவோ. பாத்து இலக்க இந்த 4 முடிக்கு பேச்ச இவ்வளவு நேரம் வாயை திறக்கலையேன்னு நினைச்சேன். மாப்பிளையும் பொண்டாட்டியும் வேலை பார்த்துருப்பாவுன்னு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சிருப்பாவோ, பின்ன இவ்வளவு மாதிரியே வீடு வீடா குழம்பையும் கூட்டையும் வாங்கி தின்னுபிட்டு ரூபாயை சேர்த்து வச்சிருப்பாவோ. சரி விடு கமலா, அவ பேசுறது அப்படிதானே, அவளை பத்தி நமக்கு தெரியாமலா இருக்கு. பின்ன என்னக்கா இவளுக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம்? சரி விடு கமலா, அவ பேசுனதெல்லாம் விட்டுருவா, அப்புறம் நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னு வச்சுக்க அதான் குத்தம்னு நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவா. ஆமாக்கா அதுவும் சரிதான், இவ லட்சணம் நமக்கு தெரியாமலா இருக்கு. ஏக்கா சின்ன பொண்ணுக்கு மாமியார் கழுத்துல நல்ல கலர் கலர் நெக்லஸ் எல்லாம் போட்டுருக்காவ பத்தியலா? என்கிட்ட எதுக்கு சொல்லுதா? பரிமளா பாடிக்கிட்டே பிக்காளு, இந்த நெக்லஸ் வயிறு நெக்லஸா, எங்க வாங்குனே, எவ்வளவு வேலைன்னு வந்துட்டா. யாரெல்லாம் எவ்வளவு பணம் வச்சிருக்கா, எவ்வளவு நெக்லஸ் போட்டிருக்கான்னு பாக்கிறதுக்கு. கமலாக்காவுக்கு பரிமளா பாட்டி நெக்லஸ் போட்டிருக்காவளேன்னு பொறாம. நான் யார பார்த்து பொறாமையே பட மாட்டேம்மா. அதுவும் இல்லாம நம்ம இன்னைக்கு மாடல் ட்ரெஸ்ல வந்திருக்கோம்ல, அதுக்கும் கமலாக்காவுக்கு பொறாம தான். ஏ பால் பொங்குது, கோல விடுங்க. வாழ்த்துக்கள் ரேவதி. தேங்க்ஸ் சின்ன பொண்ணக்கா. மைனி இந்தாங்க பால் எடுத்துக்கோங்க. ரேவதி நீ
எடுத்துக்கோ, நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன். மைனி, பால்ல மஞ்சத்தூள் போட்டு கலக்கிருக்கேனா, அப்புறம் பட்டுல சிந்திட்டுன்னு வச்சிடுங்க, பட்டு எல்லாம் கரையாயிரும். அதனால ஷீலா மைனிட்ட கொடுங்க, அவங்க எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துக்கிடுவாங்க. சரி ரேவதி. மைனி, பால் எடுத்துக்கோங்க. ஷீலா அங்க இருக்கப்பட்ட எல்லாருக்கும் முதல்ல கொடுத்துட்டு வா. சரி மைனி. ச்சே, என் சம்மந்திக்காரிக்கு என் மேல என்ன பாசம். பால் பட்டுல சிந்துனா பட்டுல கரையாயிரும்னு என் மேல என்ன அக்கறையா இருக்கா. என்ன பாசம், என்ன பாசம். ரேவதி, பாத்தியாமக்கா என் புது மருமவ என்ன பொறுப்பா இருக்கான்னு. ஆமா பெரியம்மா, மைனி நல்ல பொறுப்பா இருக்காவோ. பெரியம்மா, புது மைனி இவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா. ஆமா, நம்ம வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை எல்லாம் எவ்வளவு அழகா கவனிக்க பாத்தியா. அட பாவிகளா, பால் பட்டுல சிந்துனா பட்டு கரையாயிரும்னு சொல்லிட்டு அவ கையில குடுக்க சொன்னா, இப்ப அந்த மருமவ நல்ல பொறுப்பா இருக்கான்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காவோ. அவ ரெண்டு பேரும் பேசுறத கேட்டு என் சம்மந்தி வாயை திறந்து மூட கழியாம நிக்கா. மாமியார் சம்மந்திகாரியுமா சேர்ந்து ரெண்டு பேரும் என் தலையில மிளகா அரைச்சு விட்டாங்க.